என் பேர் சீனிவாசன். சுந்தரம். ஆமாம், இவங்க வந்து மிஸ்ஸஸ் நிரஜான்னு பேர். நாங்கள் 2 பேரும் பாம்பேயில் தான் ஒரு 40-50 இயர்ஸ் இருந்தோம். சரி. பாம்பேலேருந்து சென்னைக்கு வந்துட்டு அப்போ இவங்க வந்து கிச்சனில் வேலை செய்ய முடியாது, எங்கேயாவது இதுக்கு ரிட்டையர்மெண்ட் ஹோமுக்கு போகணும் அப்படின்னு சொன்னோடனே முதல்ல நான் ஒத்துக்கல. சரி. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் முடியல. சரி. அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்து ஃபஸ்ட்டு இதில் பார்த்தோம். பார்த்த உடனே ஐஸ்வர்யத்தில் நுழைஞ்ச உடனேயே பிடிச்சி போச்சு. சரி. ஏன்னா ரோட்டு மேலேயே இருக்குது. உள்ளே வந்த உடனே நல்லா எல்லாம் காற்று இதெல்லாம் இருக்குது, தண்ணி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. எல்லாத்தையும் விட இங்கே இருக்கிற ஸ்டாஃபு எல்லாருமே வந்து ரொம்ப நல்லாவே இருக்காங்க. ஃபஸ்ட்டு டே வந்து இன்றைக்கி இம்ப்ரெஷன் நல்லா எடுத்து, அப்புறமும் 2-3 இடத்துல பார்த்தேன், அது ஒன்றும் சரியாக வரல. ஸோ அதனால் பையனும் வந்து அவன் லண்டனில் போகிறான், இப்போது ஸ்வீடனில் இருக்கான். அங்கேருந்து அவன் வந்து பார்த்துக்கிட்டு அவனும் பிடிச்சி இதை புக் பண்ணி போட்டான். அதுலேருந்து நாங்கள் இங்கே வந்து 2014 ஏப்ரலில் வந்தோம். இப்போது 2-2.25 வருஷம் ஆகிடுது. இது வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மெட்ராஸுக்கு டாக்டர் இருக்கா, அங்கே ஒரு 15 days 20 days போயிட்டு வருவோம். அதுவும் எப்போவாது தான். அவங்க பசங்க இங்கே வந்து விளையாடிட்டு போவாங்க. அதை வரை ஒரு உள்ள ஹாப்பியாக இருக்கும். சாப்பாடும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும். எல்லாம் நல்லாவே இருக்குது. ஸ்டாஃப் தான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க எல்லோரும். அதனால் கவலை இல்லாமல் இருக்கோம் நாங்கள். அப்புறம் நீங்கள் எப்படி? என் பேர் வந்து ஏழுமலை. இது என் ஒய்ஃபு சாந்தி. நான் வந்து நான் பார்த்ததே ஒரே ஒரு இடம் தான். நீங்கள் எந்த ரிட்டையர்மெண்ட் சென்னையிலேருந்து வரீங்களா? சென்னையிலேருந்து வரேன். சென்னையில் ஆவடியிலேருந்து வரேன். சரி. நாங்கள் 2 பேரும் முதல்லையே ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணியிருந்தோம். ரிட்டையர்மெண்ட் போகணும், ஏதாவது ஒரு ரிட்டையர்மெண்ட் ஹோம்லாம் நம்ம போயிடணும். வயசாக நம்மளால் சமையல் பண்ணுறதோ இல்லை மற்ற வேலையெல்லாம் செய்யறதெல்லாம் கஷ்டம் இங்கேயும் அப்படின்றதுக்காக நம்ம நல்லா இருக்கும்போதே ஒரு ஹோமில் போயிடணும். ஏன்னா நம்ம நடக்க முடியாத நேரத்தில் இன்னொருத்தர் ஹெல்ப் வேணும், அப்போ போய் ஹோமெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்றதுக்காக சரின்ட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே யோசனை பண்ணிக்கினே இருந்தோம். எங்கேயும் போய் பார்க்கல. கடைசியில் நான் வந்து விஜய் டிவியில் இந்த இவங்களோட ப்ரோக்ராமை பார்த்தேன். நான் இந்த மாதிரி சென்னை ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடம் நிறைய தடவை வந்திருக்கேன். ஆனால் இங்கே சென்னை ஹோம்ஸ் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியாது. நான் இந்த பக்கம் உள்ளவும் வந்து பார்த்தது கிடையாது. சரின்னு அதுக்கப்புறம் அந்த பார்த்த பிறகு நான் வந்து நெட்டில் எல்லாம் பார்த்து அந்த டீட்டெயிலெலாம் தெரிஞ்சுக்கின பிறகு ஒரு நாள் நாங்கள் வந்தோம் இங்கே பார்க்குறதுக்கு. உள்ளே வந்து பார்க்குறதுக்காக வந்தோம். ஃபஸ்ட் டைமாக தான் வந்தோம். உள்ளே வந்தோம், பார்த்தோம். இந்த செடி அது இதெல்லாம் பார்த்து இந்த லொக்கேஷன் எல்லாம் பார்த்த உடனே ஒரு ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்தது. அப்புறம் ஒரு வித்தியாசமாக இருந்தது. இந்த பக்கம் இருக்கிற வீடுங்க எல்லாம் பார்க்குறத இது பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமாக இருந்தது. உள்ளே நிறைய செடி இருந்தது. ஸோ இந்த செடியெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து இங்கே வீடு பார்த்து மொத்தம் ஒரு 3 போர்ஷன் தான் பார்த்தேன். 3 போர்ஷன் பார்த்துட்டு மொத்தத்தில் ஒரு 1/2 hour தான் நான் இங்கே இருந்தது. ஸோ அதனால் வந்து நான் வேறு எதையுமே பார்க்கல. வேறு என்ன இருக்குது ஏது அப்படின்றதெல்லாம் பார்க்கல. நாங்கள் 2004 தான் அநேகமாக வந்தவங்க எல்லாம் 1 நாள் 2 நாள் இருந்துட்டா இவரையும் பார்க்கல. நான் இங்கே தங்கினது வந்து 1/2 hour தான் மொத்தத்துலேயே. இங்கே வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணது 1/2 hour. அதுக்கப்புறம் நடுவில்லாம் நான் வரல. நான் வந்து இப்போ தான் வந்தேன். அந்த ஜனவரியில் தான் ரெஜிஸ்டர் பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்த பிறகு பார்த்தாக்கா தண்ணிலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப சூப்பர். அதாவது சாஃப்ட் வாட்டர். சோப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் தேய்ச்சாலே போதும். ஃபுல்லாக நுரை வந்து இந்த தண்ணி சென்னையில் கிடைக்காது. இந்த தண்ணி சென்னையில் இல்லை, எங்கேயும் கிடைக்காது. நீங்கள் இங்கே போகணும், கங்காவுக்கு தான் போகணும். ஆமாம் ஆமாம். இந்த கங்கா வாட்டருக்கு பாருங்கள், கேஞ்சஸ் வாட்டர். கரெக்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி. இன்னொன்று வந்து இந்த லொக்கேஷன் நம்ம ரோடு மேலே முன்னாடியெல்லாம் எதுவும் பில்டிங் கிடையாது. இன்னொன்று வந்து பொல்யூஷன் ஃப்ரீ ஏர். சென்னைக்கு இதெல்லாம் அட்வான்டேஜ். சென்னைக்கு போகணுன்னாலும் ஒரு 3 hours போகலாம். சென்னைக்கு போகிறதுனாலும் ஈஸியாக போகலாம். அது ஒன்று இருக்குது. அது பாண்டிச்சேரியும் கிட்டக்க இருக்குது. எனக்கு பிடிச்சது இதுதான். அட்மாஸ்பியர், வாட்டர் முதல்ல. 2வது வந்து பொல்யூஷன் ஃப்ரீ ஏர். நாய்ஸ் இல்லை, எந்த தொந்தரவும் இல்லை. வாக்கிங் நம்ம எத்தனை மணிக்கு வேணாலும் போகலாம். நைட்டு 1 மணி 2 மணி கூட போகலாம் வாக்கிங். எந்த ப்ராப்ளமும் கிடையாது, பயமும் கிடையாது. வயசான காலத்தில் இப்போ சென்னையிலையோ சிட்டிலையோ பார்த்தா வயசானவங்க இருந்தாங்கன்னா இன்வேரிபிளி திருட்டு போகிறாங்க. அந்த பயம் இங்கே கம்ப்ளீட்டாக இல்லை. நாங்களும் 2.5 வருஷமாக இருக்கோம், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை இங்கே.
நாங்கள் 5 இடத்துல பார்த்தோம், 8 இடத்துல பார்த்தோம், 10 இடத்துல பார்த்தோம். அது மாதிரி தான் இது பாருங்க, நான் ஒருத்தர் நான் 25 இடம் பார்த்தேன். ஐயோ அவ்வளோ நான் 25 இடம் பார்த்தேன், கடைசியில் எனக்கு இங்கே தான் பிடிச்சது. ஸோ ஆனால் நான் ஒரே இடம் பார்த்தேன், ஒரே இதான் பிடிச்சது. இல்லை உங்களுக்கு உங்கள் ஊர் பக்கத்தில் வேறு இருக்கு இல்லை அது வேற ஊர் இல்லை, ஊர் பக்கத்தில் இருந்தால் கூட நமக்கு இங்கே வசதியெல்லாம் இருக்கணும் இல்லையா? அப்போ இடம் பிடிக்கணும், வசதி இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் தானே. ஊர் பக்கத்தில் இருந்தால் நான் அங்கேயே போய் எங்கள் அக்கா வீட்லேயே தங்கிப்பேன். சார் நீங்கள் எப்படி? நான் வந்துட்டு உங்களை மாதிரி குடும்பத்தோடு இல்லை, நான் தனியாள். அதனால் ஒரு மாதிரி ரோலிங் ஸ்டோன் கூட சொல்லிக்கலாம். எல்லாம் ஒரு இடத்துல இருக்கிறது இல்லை. ஒரு 7-8 இடம் பார்த்துருக்கேன் நான். கோயம்புத்தூரில் 2-3 இடம், அப்புறம் கொடைக்கானல் பொடி ஹில்ஸில் ஒரு இடம், அப்புறம் இங்கே சென்னையில் 2-3 இடம் பார்த்துட்டு எனக்கு நான் இந்த ஐஸ்வர்யா முதல்ல ஆரம்பத்திலேருந்தே தெரியும் இங்கே ப்ராஜெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு 2 தடவை வந்து பார்த்துருக்கேன். அப்புறம் ஒரு தடவை வந்து ட்ரையல் ஸ்டே கூட ஒரு 2 நாள் இருந்துட்டு போயிருக்கேன். அப்புறமா மனசில் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது நீங்கள் இதெல்லாம் பேசினது மாதிரி நல்ல பியூட்டிஃபுல் லொக்கேஷன், நல்ல வெரி ஆமாம் காட்டேஜஸ்ஸு, அப்புறம் நல்ல லேண்ட்ஸ்கேப்பிங், அப்புறம் அந்த கார்டன், அந்த மெயின்டெனன்ஸ் வெரி குட், பியூட்டிஃபுல் மெயின்டெனன்ஸ். இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் நான் எங்கேயுமே பார்க்கல. நான் என் பேர் வந்து ஜீஜா, சின்ன நாள் நான் அப்புறம் இங்கே பையன் வந்து லண்டனில் இருக்கான், பொண்ணு வந்து துபாயில். நான் வந்து சிஐடி நகரில் எனக்கு ஓன் ஃப்ளாட் இருக்குது, நான் அங்கே தான் இருந்தேன். பட் ஏஜ் ஆகாத பசங்களுக்கு வந்து ஒரு பயம், அம்மாவை தனியாக விட்டுட்டு நம்ம அங்கே எப்படி இருக்கிறது. நிறைய பசங்க என்னை வந்து ஒரு 4-5 இடத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க, கோயம்புத்தூர், பெங்களூர், அப்புறம் இங்கே எல்லாம். இங்கே உள்ளே நுழையும் போதே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. ஃபஸ்ட்டு மெயின் கேட்லேயே நாங்கள் எல்லோரும் ஃபீல் பண்ணுவோம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. கிரேட், பியூட்டிஃபுல். ஐஸ்வர்யம் மீன்ஸ் பியூட்டிஃபுல், எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஐஸ்வர்யம் இஸ் வெரி எக்ஸலண்ட், லக்ஸூரியஸ். ஐஸ்வர்யம் குட். 2 சொல்லக்கூடாது, சொல்லலாம். ஹாப்பி. ஐஸ்வர்யம் குட்னு 2 வேர்ட் ஆச்சு. நாங்கள் ஏற்கனவே ரெக்கமெண்ட் பண்ணிட்டோம். ஆமாம், நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணியாச்சு ஆல்ரெடி. எல்லாருமே வந்து இங்கே வந்து பார்க்குறவங்களுக்கு, ட்ரைவ் ஸ்டே பண்ணுறவங்களுக்குலாம் வந்து எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. Aishwaryam Premium Retirement Community by the Chennai Homes.